இசங்கணிச்சிமைக்கு எவ்வாறு களமிறக்கப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தர வேண்டும். இந்த இசங்கணிச்சிமையிலே இருந்து வேட்பாளர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருந்த போதும், நாங்கள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருந்த வேட்பாளர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருந்த போதும், சில விஷமிகளுடைய அச்சுறுத்தல் காரணமாக வீடு வீடுகளாக சென்று அச்சுறுத்தப்பட்டு எல்லோரும் பயமுறுத்தப்பட்டு இந்த பிரச்சார மேடை இன்று இந்த பிரச்சார மேடையை பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லா இசங்கணிச்சிமை உடன்பிறப்புகளும் பிரசன்னமாகி இருக்கின்றீர்கள். கடந்த காலங்களிலே நாங்கள் கன்வென்சிங் வீடு வீடாக செல்லுகின்ற போது நீங்கள் எங்களுக்கு உதவுவீர்களா என்ற ஒரு சந்தேகம் இருந்திருந்தது. இன்றைய நாள் இசங்கணிச்சிமை தேசிய காங்கிரஸ் ஒரு உறுப்பினரை வென்றுவிட்டது. இங்கிருந்துதான் தேசிய காங்கிரசினுடையதும் தேசிய தலைமையினுடையதும் வெற்றி ஆரம்பிக்கப்படுகின்றது என்கின்ற உண்மையான செய்தியை கூறி, இங்கே நமது அக்கரைப்பற்று பிரதேச சபையிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற பிரதான கட்சிகளாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற ஒரு இயக்கம் இறக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நாங்கள் வாக்களிப்பதில்லை என்ற ஒரே தீர்மானத்தோடு தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் எப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து வெளியிறங்கி தேசிய காங்கிரஸ் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இந்த இசங்கணிச்சிமையும் அக்கரை பற்றும் மிகவும் ஒரு அடித்தளமாக இடப்பட்டு இங்கிருந்து தான் அரசியல் அதிகாரங்கள் வெளியூர்களுக்கும் அயலவர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருந்த வரலாறுகள், அதற்கான பெருமையை நமது இசங்கணிச்சிமை மக்களிடத்திலே தலைவர் வந்து கையை காட்டிவிட்டு தலைவருக்கு பக்கபலமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால் நீங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கின்றீர்கள். எப்போதும் தலைவருக்கு மாற்றம் செய்ததில்லை. நீங்கள் அதே வாக்களிப்பு வீதத்தை இந்த முறையும் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில், அதேபோன்று ஸ்ரீலங்கா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ரிஷாட் பதியுதீன் என்பவர் தலைமை தாங்குகின்ற மக்கள் காங்கிரஸ் இங்கு வந்து அரிசிகளை கொடுத்து பணங்களை கொடுத்து வாக்கு கேட்கின்றார்கள். அவருடைய பிரதேசங்களிலே சென்று பாருங்கள். மன்னாரிலே இருந்து புத்தளத்துக்கு 90ஆம் ஆண்டு அகதிகளாக வந்தவர்கள் இன்னும் மீள குடியமர்த்தப்படவில்லை. அவர்களுடைய பிரதேசங்களிலே குடிப்பதற்கு நீர் இல்லை. இங்கே வந்து பள்ளிகளுக்கு பணம் கொடுக்கின்றார்கள். சிலவரை வைத்து புரோக்கர்களை வைத்து அரிசி கொடுக்கின்றார்கள். இன்றும் அக்கரைப்பற்றிலே எத்தனை இடங்களுக்கு அரிசி கொடுத்திருக்கின்றார்கள். அரிசியை உற்பத்தி செய்கின்ற பிரதேசம் இந்த பிரதேசம். நாங்கள் பிச்சை எடுத்து இவருடைய அரிசி பிச்சையை எடுத்து இவருக்கு வாக்கு போட வேண்டுமா சகோதரர்களே? அரிசி இன்று நேற்றிரவிலிருந்து காலை பகல் வரை எலெக்ஷன் கமிஷன் இந்த பிரதேசத்தில் தான் உலாவினார்கள். அக்கரைப்பற்று பெரியவள்ளி வட்டாரத்திலே வீதியிலே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இவ்வாறு அரிசிக்கும் காசிக்கும் சோரக போகின்ற மக்கள் நமது மக்கள் இல்லை. என்னவென்றால் இதிலே முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இலங்கையிலேயே சனத்தொகை குறைந்த பிரதேசம் நமது பிரதேசம். குறைந்த வாக்குகளை கொண்ட நமது பிரதேசம். காசுகளை கொடுத்தாவது ஒரு வட்டாரத்தை வென்றுவிடலாம் என்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது நமது தலைமைக்கும் நமது வட்டாரத்தை பிரித்து நமது பிரதேசத்திலே இருக்கின்ற ஒருவர் நம்மை ஆள வேண்டும், நமது பிரதேசம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பிரதேச சபையிலே நமது பிரதேசத்திலே இருந்து ஒரு அரசியல் அங்கீகாரம், ஒரு அரசியல் தலைவர் உருவாக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் நமது பிரதேசத்தை வெளியிலே கொண்டு அவமானப்படுத்துவதற்காக அல்ல. அவர் செய்கின்ற நேர்காணல்கள் எல்லாம் நமது பிரதேசத்தை வெளியிலே கொண்டு போய் அவமானப்படுத்துகின்ற, நமது பிரதேசத்திலே வாழ்கின்றவர்கள் சாந்தமானவர்கள், நமது பிரதேசத்திலே இருப்பவர்கள் அன்பானவர்கள். இவர்கள் ஒரு வயது முதிர்ந்த தலைமையை விமர்சிக்கின்ற அளவுக்கு இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது சகோதரர்களே? அதற்கு அடுத்தபடியாகத்தான் என்பிபி என்கின்ற கட்சி களமிறக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய சிவப்பு போஸ்டர்களை பாருங்கள் சகோதரர்களே. அவர்களுடைய கடந்த காலங்களுடைய இரத்தக்கரைகள் இன்னும் மறையவில்லை. அவர்களுடைய போஸ்டர்களிலே இரத்தக்கரை படைந்த கரங்கள் அவர்கள். நான் என்னுடைய தந்தை இழந்த
தந்தையை இழந்தது இந்த ஜேவிபிக்காரருடைய அட்டகாசத்தில் தான் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இவர்கள் 1983 ஆண்டு காலப்பகுதிகளிலே ஜூலை கலவரம் செய்கின்ற போது கொழும்பு ஆஸ்பத்திரியிலே எந்த சத்திர சிகிச்சைகளும் நடைபெறாமல் கொழும்பிலே இருந்த முஸ்லிம் மக்களை கொன்று குவித்த வரலாறுகள் அந்த நேரத்தில் தான் என்னுடைய தந்தையும் சத்திர சிகிச்சை செய்ய முடியாமல் ஊரிலே வந்து மரணித்த வரலாறுகள் என்னை விட உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் எனது உடன்பிறப்புகளே. எனவேதான் தேசிய காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். நீங்கள் தான் தேசிய காங்கிரசினுடைய ஆணிவேர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் சொல்லுகின்றேன் சகோதரர்களே. தேசிய காங்கிரசினால் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. நான் அரசியலிலே ஒரு வாக்கு கேட்பதற்காகவோ ஒரு வெளிக்களத்திலே ஒரு வாக்கு நான் அரசியல்வாதிகளோடு தலைவர் அவர்கள் எந்த காலம் ஆரம்பித்தார்களோ அந்நேரம் இருந்து தலைவரோடு இருந்திருக்கின்றேன். ஆனால் அரசியல் எனக்கிட்ட இல்லை, அரசியல் கேட்கணுங்கிற பைத்தியம் எனக்கிட்ட இல்லை. ஆற போட போறாங்க என்று போட்டு நான் ஓடிக்கிறேன் ஆற போட போறாங்க என்று போட்டு ஊட்ட வந்து படுக்கேன். அல்லாஹ் நினைச்சா அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பவன் இறைவன். அது என்னுடைய விடயத்திலே நடந்தேறி இருக்கிறது. ஒருபோதும் அரசியல் கேட்பதற்கு விருப்பம் இல்லாதவன் நான். தாயை இழுப்பார்கள், தந்தையை சந்திக்கு இழுப்பார்கள், நாகரிகம் இல்லாதவர்கள். ஆகவே அவர்களோடு விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். தலைமை இன்னும் 2 கூட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கச்சிதமாக தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். உண்மையில் இதிரிஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நேர்மையான வேட்பாளர். நானும் அவரும் ஒரே வகுப்பிலே படித்தவர்கள். மிகவும் நேர்மையாக அவருடைய அந்த பள்ளி பருவத்தில் இருந்திருக்கிறார். ஒற்றுமையாகவே பயணித்திருக்கிறார். எல்லோரையும் சாந்தமாக மதிக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவர். ஆகவே இவருடைய அந்த சமூக செயற்பாடு தலைமை அவருக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் களத்திற்கே வந்திருக்கிறார். தேர்தலிலே களமிறங்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் அவருக்கு இல்லை. ஆனால் தேசிய காங்கிரஸ் வீழக்கூடாது, இந்த இசங்கனி சீமை எப்பொழுதுமே தேசிய காங்கிரஸோடு இருக்கிறது, அதற்கு நானும் ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த நோக்கத்தில் தான் இந்த அஸ்வர் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதனால் தான் இந்த தலைமைக்கு கரம் கொடுக்க வந்திருக்கிறார். உங்கள் கரங்கள் மூலமாக, உங்கள் வாக்குகள் மூலமாக நீங்கள் அவர்களை பலப்படுத்த வேண்டும். இங்கிருந்துதான் அக்கரைப்பற்று பிரதேச சபையினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்கின்ற அந்த செய்தியை இந்த மேடையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சவுதி அரேபியாவில் இருக்கிற எங்களுடைய இந்த மண்ணை புறப்படமாக கொண்ட சாலிஹின் கபூர், உங்களுக்கு தெரிந்திருக்கும் சீமை எஃப்எத்தை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற சீமை எஃப்எத்தினுடைய பணிப்பாளர் எனக்கு ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறார். இசங்கனி சீமை என்றால் அதா என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாக்குகள் எல்லாமே எங்களுடைய தலைமை அவர்களுக்கு நிச்சயமாக விழும். அந்த வாக்குகள் மூலமாக அதாசர் அபிவிருத்திக்கு முழுமையாக அனுபவித்து நன்றி கடன் பட்டிருக்கிறது. அச்சி முகமது மீது குடிநீர் கரண்ட் என்கின்ற அந்த வசனங்களை இங்கு தந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாக்குகள் எப்பொழுதுமே தேசிய காங்கிரசுக்கு உரம் சேர்க்கின்ற வாக்குகளாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தலைவர் அவர்கள் மீண்டும் பட்டியாடிப்பட்டிக்கு செல்ல வேண்டும். அங்கும் இருக்கிறது 10 மணிக்குள் கூட்டம் நிறைவு செய்யப்பட இருக்கிறது. மாநகர சபை எல்லைக்குள் எங்களுடைய பதுர் நகருக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு உங்கள் அமோக கரகோஷங்களுக்கு மத்தியில் இசங்கனி சீமை மக்கள் சார்பாக உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை முன்னாள் அமைச்சர் எங்களுடைய அன்பு தலைவன் ALM அத்தாவுல்லா சார் அவர்களை உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைக்கின்றேன். சாதி மத குல வேதம் பற்றுமே சாதனை படைக்கின்றார். வெற்றி வாகனம் குதிரை போன்ற வீரரதா உள்ளார். சாதி மத குல வேதம் பற்றுமே சாதனை படைக்கின்றார்.
வெற்றி வாகனம் குதிரை போன்ற வீரரதா உள்ளார். அவர் வழியில் சேரவா அஞ்சாமல் ஓடிவா. அவர் வழியில் சேரவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக முதலிலே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறேன். இந்த காலம் நம் எல்லோருக்கும் தெரியும், அரும் கோடை. மார்ச் ஏப்ரல் மாதங்கள் புழுக்கமும் இலங்கைக்கு மேலே சூரியன் உச்சம் கொடுக்கின்ற நாள். இந்த பகுதியில் இந்த காலகட்டத்தில் இசங்கனி சீமைக்கு நாங்கள் வருவதற்குரிய நேரம் வேறாக குறித்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய ரஹமத்தோடு இந்த நிலம் வழக்கமாக ஈரமான நிலம். இது குளிர்ந்து நாம் எல்லோரும் நமக்கான நமது பிரதேசத்திற்கான காலநிலையோடு சுகமாக இருப்பதற்கு அல்லாஹ் இன்றைக்கு வைத்திருக்கின்றான். இங்கு இசங்கனி சீமை என்பது நமது அக்கரைப்பற்று மக்களினுடைய செல்ல கிராமம், வளமுள்ள கிராமம், நல்ல மக்கள் வாழ்கின்ற கிராமம். பல பெரியோர்கள் ஒலிமார்கள் சஞ்சரித்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமம். இந்த கிராமம் எப்பொழுதும் நன்றி உள்ள கிராமமாக மாத்திரமல்லாமல் நியாயத்திற்காக வாக்கு போட்டு என்றுமே தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து நியாயத்தை, நீதியை, முறையான தலைமைகளை வலுப்படுத்தி பலப்படுத்திய கிராமம். அதனால்தான் இத்ரீஸ் அவர்கள் சொன்னதை போன்று நாம் இந்த நாடு முழுவதும் வேலை செய்வதற்கு திருகோணமலை மாவட்டமாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், நாடு முழுவதுமாக இருக்கலாம், பணி செய்வதற்கு கிடைத்தது. இந்த மக்களினுடைய அந்த தூய்மையான எண்ணம்தான் எனக்கு பெருந்தெருக்கள் அமைச்சு கிடைத்தது. இந்த மக்களினுடைய தூய்மையான எண்ணம்தான் எனக்கு நீர்வளங்கள் அமைச்சு கிடைத்தது. வேறு யாரும் தரவில்லை, நான் கேட்டு பெறவில்லை. அல்லாஹ் அதனை தந்து இந்த மக்களுக்கான மிக முக்கியமான பணிகளை எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த பயங்கரவாத காலகட்டங்களில் ஆலின் நகர், இலுக்குச்சேனை போன்ற இடங்களில் பள்ளிவாசல்களுடைய கூரைகளையும் கலற்றிவிட்டு மக்கள் குடியேறிய காலம். இசங்கனி சீமையிலும் நாம் குடிபெயர்ந்து நீண்ட காலம் ஊரிலும் அங்குமிங்கும் தவித்தோம். உங்களுடைய அந்த பிரார்த்தனைகள் தான் அன்றைய அரசியல் தீர்மானங்களை எடுப்பதற்கு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகளை முறையாக தெரிந்து இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வுகளை எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்களும் நீங்கள்தான். எனவே முதலிலே இந்த இசங்கனி சீமை மக்களை நான் விழித்து, முன்னோர்கள் பலர் இங்கிருந்து போயிருக்கிறார்கள், நிறைய பேர் கண்முன்னே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், 301 வாக்கு இருக்கின்ற காலம் இருந்து 301 வாக்கும் போட்ட கிராமம் என்பது மாத்திரமல்ல, ஒரு நாளும் என்னிடத்தில் ஒன்றுமே
கேட்காத என்னுடைய உடன்பிறப்புகள். ஒரே ஒரு முறை இவர்கள் நான் வெளியே வருகின்ற பொழுது, வாப்பா அந்த ரோடை மட்டும் பாருண்டாங்க. உண்மையிலேயே அப்பொழுதுதான் எனக்கு அந்த அமைச்சு கிடைத்தது, பெருந்தெருக்கள் அமைச்சு. எனவே உங்களை விழித்து, நமது மரணித்த முன்னோர்களை விழித்து, அலியார் ஒரு காலத்தில் எங்களுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்து பாடுபட்டிருக்கிறார். அவரையும் நான் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி, முன்னோர்கள், மரணித்த முதியோர்கள் இந்த கிராமத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்ட பள்ளிவாசல் தலைவர்கள், இன்றிருக்கின்ற தலைவர் கூட அதற்காக பாடுபடுகின்றவர்கள், அவர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி, முதலில் தலைமை தாங்குகின்ற சாப்தீன் ஒரு மூத்த போராளி. அதே போன்றுதான் உங்களுடைய இன்றைய வேட்பாளன். பதவி பட்டம் கொடுப்பது அல்லாஹ் என்பதற்கு நாம் சாட்சியாக காணக்கூடிய என்னுடைய நமது மூத்த போராளி இத்ரீஸ் ஒவ்வொரு தேர்தலிலும் நமக்காக உழைக்கின்ற பிள்ளை. அவருடைய கன்னியுரை கேட்பதற்கு மிகவும் உயிருள்ளதாக இருந்தது. அதே போன்றுதான் சாதி கன்னியுரை கேட்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அல்லாவுக்கு நான் சுக்குர் செல்ல தேவை இருக்கிறது. ஏன் தெரியுமா? இப்படியான கிராமங்களை எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கான பிள்ளைகள், அல்லாவுக்கு பொருத்தமான சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற, தனது பிராந்தியத்தை பற்றி எண்ணுகின்ற பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தாகம். ஆகவே அவர்களையும் இந்த இடத்திலே விடுத்து, உண்மையில் இங்கிருக்கின்ற சகோதரன் ஜேவிபியில் சிறிது காலம் போனாலும் கூட அவர் உரையாற்றியிருப்பாரோ தெரியாது. இருந்தாலும் இப்பொழுது நம்மவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் விழித்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசங்கணிச்சீமை என்பது நமது வலதுகாய் வாய்க்கால் வருகின்ற இடத்தில் இருந்து வாய்க்கால் ஓரமாக ஒரு நீளமான கிராமம். இது நீளமாக இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தில் இதுதான் பெரியோரு கிராமமாக வரும் என்கின்ற அந்த ஏற்பாடுகள் எங்கள் கண்முன்னே தெரிகிறது. நமக்கான வளநிலம் இருக்கின்ற பூமி, நிரந்தரமாக ஈரமாக இருக்கின்ற மண். அஸ்வர் சொன்னதை போன்று நெல் பொன் விளைகின்ற பூமி. பொன் விளைந்து இங்கிருந்துதான் ஏற்றிக்கொண்டு போவார்கள். நமது வீடுகளிலெல்லாம் நெல் இருக்கும், அரிசி இருக்கும், வகுத்தரிசி இருக்கும். ஆனால் இன்றைக்கு மலையகத்திலே அரிசியே இல்லாத பிராந்தியத்தில் அரிசி கொடுப்பதை போன்று இங்கு அரிசி கொடுக்க முனைகிறார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? முறையான தலைமைத்துவம் இல்லை. நாங்கள் யாராவது வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேச சபை பிரித்த பிறகு, வட்டாரங்களை உருவாக்கிய பிறகு, ஒரு காலத்தில் இசங்கணி சீமையும் தங்களுக்கு உறுப்பினர் இல்லை என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக நமது தலைவனின் கையிலே அகப்பை இருந்ததனால் இந்த குறைந்த வாக்கு, குறைந்த பிரதேசத்திற்கும் நாங்கள் வட்டாரத்தை பிரிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு வேறு காரணங்களை நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். ஆனால் தினமும் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது பலர் சொல்லுவார்கள், ஏன் இப்படி பிரித்தீர்கள்? எல்லோரும் குறைந்த வாக்கிலே ஒரு அங்கத்தவராவதற்காக இந்த சின்ன கிராமங்களை பாவிக்க முனைகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு நான் சொல்லுவேன், இசங்கணிச்சீமை மக்களை நீங்கள் அப்படி எண்ண வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு முன்பும் இப்படி தலைமைகள் வளர வேண்டும் என்று ஒன்றை
நினைத்தோம். கடைசியாக இந்த ஊர் வந்து சொன்னது, காலை பிடிக்கிறோம், அல்லாவுக்காக இவரை நீங்க வச்சிருந்தா நாங்க கட்சியை விட்டு போயிடுவோம். எங்களுக்கு இவர் முக்கியமா, எங்களுடைய மக்கள் முக்கியமா? இவர்கள் எவ்வாறு இந்த மக்களையும் ஊர் பிரதேசத்தையும் ஏமாற்றி எவ்வாறான அநியாயங்களை செய்தார்கள் என்பதை பற்றி நான் பேசுவதற்கு வரவில்லை. பாலை பார்க்காவிட்டாலும் பால் வார்த்த பானைகளை, குடும்பம், அவர்களுடைய உறவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இது திருந்துகின்ற கேஸ் அல்ல. ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்படியான நிலைமை நமக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்று நல்ல தலைமை நமக்கு உருவாக்கப்பட வேண்டும். இன்று உருவாகி கொண்டு வருகிறது. நாளை முன்பிருந்தவர்கள் ஏற்கனவே மரணித்ததை போன்று இசங்கனி சீமையிலும் நமது பிராந்தியத்திலும் இப்பொழுது வாழ்கின்றவர்கள் நாங்கள் எல்லோரும் மரணித்து விடுவோம். எதிர்காலத்தில் நமது பிள்ளைகளை வழிநடத்துவதற்கான தலைமைகள் வேண்டும். நமது பிராந்தியத்தை முறையாக வழிநடத்த வேண்டும், முறையாக திட்டமிட வேண்டும். இன்றிருக்கின்ற இசங்கனி சீமையில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்ல எதிர்காலம். நான் சொன்னேனே, அக்கரைப்பற்று மாநகரத்தில் காணி இல்லை குடியேறுவதற்கு. எப்படியும் நாம் பெரும்பெடுத்து அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் எல்லோரும் இங்குதான் வர வேண்டி வரும். வருகின்ற பொழுது இது உண்மையிலே ஒரு சீமையாகவே எதிர்காலத்தில் அல்லாஹ் வைப்பான். அது எங்களுடைய எண்ணம். நாங்கள் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த தேர்தலிலே யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிக்கின்ற பொழுது கடைசி நேரம் இத்ரீஸ் அவர்களும் பட்டியலிலே சாதிக் அவர்களும் வந்திருக்கிறார்கள். யாராவது இங்கு சொன்ன இந்த கட்சிகளுக்கு வாக்கு போடுவதாக இருந்தால் அவர்கள் குடும்பம் என்று ஒன்று ரெண்டை போடட்டும், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸுக்கு நீங்க போடுற வாக்குகள் ரவுஃப் ஹக்கீமுக்கு தான் போகும், இங்கே இவங்க ஒருத்தருக்கும் போகாது. மயிலுக்கு போடுகின்ற வாக்குகள் ரிஷாடுக்கு, வவுனியாவுக்கு போய் சேரும். குதிரைக்கு போடுகின்ற வாக்குகள் தான் நமக்குரிய வாக்கு மாத்திரமல்ல, நமது எதிர்காலமும் இது நமது கட்சி என்ற உணர்வுகளோடு இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களிக்க வேண்டும். சிலர் அங்கும் இங்கும் இந்த ஏஜெண்ட் வேலைகள், தேர்தல் வருகின்ற பொழுது நாக்களு புழுவும் படம் எடுக்கிற ஊராக்கள் ஒரு தரம் ஒரு ஆளை சொன்னாங்க. போன, அதாவது தள்ளி போடப்பட்ட, இல்லாமல் செய்யப்பட்ட தேர்தலின் பொழுதும் ஒருவரை கூட்டிட்டு வந்தாங்க. அல்லாஹ் தான் இந்த ஊரையும் என்னையும் உங்களையும் காப்பாத்தின ஒரு கேஸ். அதற்கு பிறகு இன்னும் ஒன்றை பற்றி சொன்னார்கள். நான் எனக்காக தீர்மானங்கள் எடுக்கவில்லை. அவர்களும் ஊர் சமூகம் என்பதல்ல அவர்களுக்கு. இப்படியானவர்கள் யாருடமாவது ஏதாவது வாங்கி கொண்டு அல்லது வியாபாரம் பண்ணுவதற்காக, வேறு வேறு தொழில்கள் புரிவதற்காக, வேறு வலைகளிலே மாட்டிக்கொண்டு வேறு வேறு பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டவர்கள் அவர்களை விட்டு விலக முடியாது. அது உங்களுக்கு விளங்கும். அவர்கள் அவங்க சொன்ன மாதிரி தான் செய்ய வேண்டும். இசங்கனி சீமை கிராமம் என்னை பொறுத்தவரையில் பல விடயங்களுக்கு எனக்கு தீர்வு கிடைத்த ஒரு கிராமம். அப்படி உள்ள சக்தி உள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமையின் பொழுதும் எனக்கு முறையான தீர்வு கிடைத்த நாள். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்த நாள் தான் அது வெள்ளிக்கிழமை. காரியாலயத்துக்கு தீமூட்டிய அந்த விடயங்கள். எனவே ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை பற்றி புரியாமல் இவர்களுடைய பணிகள் இருக்கிறது. அந்த மொத்தமான சம்பவத்தை
அன்று பட்டியடிப்பட்டியிலே பேசுகின்ற பொழுது நான் அதனை சொல்லி வந்தேன், அதனை நான் எத்தி வைத்தேன். எனவே நேரம் மிகவும் இறுக்கமாக இருக்கிறது. இன்னும் 2 கூட்டங்களுக்கு நான் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதிக்கு முதல் எல்லா வீடுகளிலும் நமது தாய்மார்களை காலையிலேயே வாக்கு போட வையுங்கள். குதிரை சின்னம் அக்கரைப்பற்று பிரதேச சபையிலே 2ஆவதாக இருக்கிறது. அக்கரைப்பற்று மாநகர சபையிலும் 2ஆவதாக இருக்கிறது. மற்ற இடங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். அதற்கு நேரே மாத்திரம் வாக்கு போடுங்கள். போட்டால் அது குதிரை சின்னம் நமது கட்சிக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த வட்டாரம்தான் ஆக கூடுதலான வாக்குகளை இந்த அக்கரைப்பற்று பிரதேச சபையிலே இடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்று காலையில் வருகின்ற பொழுதும் சொன்னேன், அதுதான் எங்களுடைய விசுவாசம். நமது முன்னோர்கள் காட்டிய வழி, இங்கிருக்கின்ற ஈரம், சமூகத்தை பற்றி, ஊரை பற்றி இருக்கின்ற ஈரம். அக்கரைப்பற்று 1ஆம் குறிச்சிக்கு மாத்திரம்தான் நீர் வழங்கப்பட்டிருந்தது. நான் வருவதற்கு முன்பு எப்படி ஆண்டவனுடைய நிலைமை, நாங்கள் வந்து சம்மாந்துறை தொகுதிக்கும் மாத்திரமல்ல, கடைசியாக அது ஒரு பெரிய கதை. அங்கே இருந்த பெரும் உத்தியோகத்தரிடம் எப்படி வேலை வாங்கி இந்த செங்கனி சீமைக்கும் ஆலங்குளத்துக்கும் தண்ணி கொடுப்பதற்கென்றே தனி ஒரு ஸ்டேஷனை நாங்கள் அமைக்க வைத்தோம். பொருளாதார அபிவிருத்தி மிக முக்கியமானது. நாம் வெறுமனே வயல் இருக்கிறது என்று மாத்திரம் எண்ணாமல், நமக்கு நிலம் இருக்கிறது, புல் இருக்கிறது, நீர் இருக்கிறது, பொருளாதாரம் இங்குதான் இருக்கிறது. உலகம் வேறு வியாபாரங்கள், வேறு வேறு விடயங்களை நிறுத்தி எத்தனையோ உலகத்திலே பெரும் பணக்காரர்கள் நிலத்தில் உற்பத்தியில் இப்பொழுது முதலீடு செய்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆலங்குளம் செங்கனி சீமைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு பசுவும் கன்றும் கொடுத்தோம். அவைகள் இருந்திருந்தால் இன்றைக்கு அதனுடைய பெறுமதி தெரியுமா? ஒரு எரும மாட்டினுடைய விலை, ஒரு பசுமாட்டினுடைய விலை 2400 ரூபாய். இறைச்சி கொழும்பில் 1 கிலோ. நமது ஊரில் 2000 ரூபாய், அதுவும் சொச்சம். பால், நாம் குடிக்கின்ற பால் பால் அல்ல, ஆனால் நமக்கு நம்மை வளைத்து புல்லிருக்கிறது. எவ்வளவு உற்பத்திகளை நாங்கள் செய்ய முடியும்? அன்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் சிந்தித்து அவைகளை செய்தோம். சிங்கள பிரதேசங்களிலே நாங்கள் அப்படி கொடுத்தது இன்னும் இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் இல்லாமல் செய்தீர்கள் என்பதற்காக அல்ல. எதிர்காலத்திலும் நமக்கு இருக்கின்ற நீர், நமக்கு இருக்கின்ற நிலம், இவைகளில் உச்ச பாவனையை நாங்கள் பாவனைக்கு எடுக்க முடியுமாக இருந்தால் செல்வம் கொளிக்கும். எதிர்காலத்திலே நமது தலைமைகள் இந்த அக்கரைப்பற்று பிரதேச சபையிலே இருந்து இந்த மக்களினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டியெடுப்பது என்பதை நாங்கள் திட்டமிட வேண்டும். அதே போன்றுதான் அக்கரைப்பற்றும் மாநகரமும் நீங்களும் ஒன்றாக இருந்த காலங்களில் இந்த ஊருக்கு ஒரு நாளும் ஒரு உறுப்புரிமை கிடைப்பதில்லை. பள்ளிக்குடியிருப்பு பட்டியடிப்பட்டியில் சில நேரம் கிடைக்கும். இந்த பிராந்தியத்திற்கு ஒரு வீதி, நீர், பவுசர் எதுவாக இருந்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. ஆகவேதான் பிரதேச சபை பிரித்தது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு வேறு பண ஒதுக்கீடு, வேறு டெவலப்மெண்ட்களுக்கான, அபிவிருத்திகளுக்கான பணங்கள் வந்து கிடைக்கிறது. உங்களுக்கு வட்டாரத்திற்கு ஒரு எம்பி இருக்கிறார், வட்டாரத்திற்கு ஒரு வேட்பாளர், ஒரு பிரதிநிதி அந்த சபையில் இருக்க போகிறார். இவைகளெல்லாம் நீங்கள் அளித்த வாக்கிற்கு கிடைத்த பெரும் பேறுகள். எனவே இவருடைய கதைகளை கேட்காமல் யாராவது இந்த தேர்தலிலும் இவ்வாறுதான் இருப்பார்கள் என்றால்
அவர்கள் இந்த சமூகத்தையும் ஊரையும் காட்டி கொடுக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றுதான் எதிர்காலம் அவர்களை சொல்லும். எனவே எல்லோரும் ஒத்து நின்று எல்லோருமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளர்களாக மாறி இந்த 6ஆம் தேதி குதிரை சின்னத்துக்கு நேரே வாக்கு போட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அளிக்கின்ற வாக்குகள் குதிரை சின்னத்துக்கு விட வேண்டும். அதுதான் இந்த மண்ணையும் இந்த சமூகத்தையும் உயர்த்தி நிற்கும் என்கின்ற அந்த துணிவோடு இதுவரைக்கும் முறை நிகழ்ச்சி